ஸ்கூல் படிச்சா பத்தாது, காலேஜுக்கு போகணும்னு இன்னைக்கு அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு மாணவியா இருந்தா புதுமை பெண் திட்டம், மாணவனா இருந்தா தமிழ் புதல்வன் திட்டம், மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்தியாவிலே நம்முடைய தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 11.19% வளர்ச்சியோடு, டபுள் டிஜிட் குரோத்தோட இன்னைக்கு இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. இவ்வளவுத்தையும் செயல்படுத்துறோம், இவ்வளவு சாதனைகளை நம்முடைய தமிழ்நாடு படைச்சிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒன்றிய அரசு நமக்கு ஒத்துழைக்குதான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி தொகை வர்றதில்லை, வரித்தொகை பிரிச்சு கொடுக்கறது இல்ல, மொழி உரிமையை பறிக்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டு வர்றாங்க பிஜேபி கவர்மெண்ட். அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி தொகையை, கல்வி உதவி தொகையை கொடுப்பேன்னு ஒன்றிய அரசு அடம்பிடிக்குது. 2500 கோடி ரூபாய் தர வேண்டும். ஒன்றிய அரசு நம்ம கூட சும்மா தரல, நாம கட்டியிருக்கக்கூடிய வரிப்பணத்தை நமக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டிய வேலை தான் ஒன்றிய அரசு.